everyone, welcome to Naga's Law Academy. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா LLM கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் லிங்க் நான் இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ரைட் ஹேண்ட் சைடில் அப்ளிகேஷன் லிங்க்கும் உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸ் லிங்க்கும் இருக்கும். ஸோ ப்ராஸ்பெக்டஸ் நீங்கள் என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ன யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும், ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், என்ன சைஸ் பண்ணணும், ஸோ என்ன டீட்டெயில்ஸும் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் லிங்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேட் ஆஃப் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 21/3/2022 5:45 PM. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். சில கோர்சஸ் எந்தெந்த அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குன்ற டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை ஆன்லைன் இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்கும். ஸோ இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனில் என்னென்ன பாக்ஸில் என்னென்ன கரெக்டாக தேவைப்படுதோ நீங்கள் அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே இதை ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் பண்ணலாம். அப்ளிகேஷன் கோர்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக செலக்டில் தான் இருக்கும். ஸோ உங்களோட நேம், மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பரில் என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அதுவே கன்ஃபார்ம் மொபைல் நம்பரில் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி இமெயில் அட்ரஸ் எல்லாம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனில் 3 இயரா 5 இயரான டீட்டெயில்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுங்க. ஸோ குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் பாஸ் எஸ்ஆர்னோ, ஸோ நம்ம எஸ்ஆர் தான் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கேப்சா என்னன்னு டைப் பண்ண போகிறோம். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவங்க மட்டும் தான் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியும். ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு விண்டோ ஓப்பன் ஆகும். அது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் உங்களோட யூசர் லாகின். இந்த லாகின்குள்ளே நீங்கள் போனால் தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக சப்மிட் பண்ண முடியும். ஸோ உங்களோட நேம் ஆட்டோமேட்டிக்காக அது செலக்டில் இருக்கும், டேட் ஆஃப் பர்த்தும் செலக்டில் இருக்கும். ஸோ சிவிக் நேச்சர் என்னென்னா கார்ப்பரேஷனாக, முனிசிபாலிட்டியாக, அந்த டீட்டெயில்ஸ் என்ன நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த லொக்காலிட்டியில் இருக்கவங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பேரண்ட்டாக இருந்தால் பேரண்ட் நேம் போடணும், கார்டியனாக இருந்தால் கார்டியன் நேம் போடணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், என்ன அட்ரஸ் கொடுக்கணும், அவங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ மதர் டங்க் என்ன, தமிழா, இங்கிலீஷா, மலையாளம், ஸோ என்ன லாங்குவேஜோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பின்கோடு என்ன, பின்கோடு உங்களோட ஏரியா பின்கோடு என்ன, நீங்கள் ஸ்டே பண்ணுற பின்கோடு என்னன்றதை நீங்கள் அது கரெக்டாக டயலாக் பாக்ஸில் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி இந்தியன். ஸோ அது எல்லாமே ட்ராப் டவுன் மெனுவில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் சேம் ஆஸ் பர்மனண்ட் அட்ரஸ். உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான் பர்மனண்ட் அட்ரஸான்றதை டிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த அட்ரஸே நீங்கள் டைப் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக இதை ஃபில் ஆகிக்கும். ஸோ ஸ்டேட் தமிழ்நாடு. ஸோ என்ன ஸ்டேட்டுன்றதை கரெக்டாக ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேண்டேட்ரி கிடையாது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இந்த கேண்டிடேட்டுக்கு நான் செங்கல்பட்டுன்னு கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் நேட்டிவ்ன்றதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த கேண்டிடேட்டுக்கு செங்கல்பட்டு தான் நேட்டிவ். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டின்றதை கரெக்டாக பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கேஸ்ட் என்ன, கேஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ட்ராப் மெனுவில் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன கேஸ்ட் வருதோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேரண்ட்டோட ஆக்குபேஷன். ஸோ இதில் அக்ரிகல்ச்சராக, செல்ஃப் எம்ப்ளாய்ட், பிஸ்னஸ், அது ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். ஸோ உங்களோட ஆனுவல் இன்கம் அப்படின்னா இயர்லி எவ்வளோ இன்கம் வருது அதையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி பாஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஆஃப் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன். அந்த குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனோட சிவிக் நேச்சர் என்ன, கார்ப்பரேஷனாக, முனிசிபாலிட்டியாக, அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், எந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் LLB முடிச்சிங்க அந்த இதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டிடேட்டுக்கு டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் பட்டறை பெரும்பலூர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷாக, தமிழாக, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நேம் ஆஃப் த பாசிங் ஆஃப் த இயர் என்ன அந்த இயரும் போட்டுக்கோங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் ஸ்டடி, அந்த பிளேஸ் ஆஃப் ஸ்டடி எங்கன்றது வித்தின் தமிழ்நாடுவா என்னன்றதை நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா எந்த இதில் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்க, லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷன். ஸோ இந்த கேண்டிடேட்டுக்கு கவர்மெண்ட் லா காலேஜ் TN டாலு அதுன்றதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சில யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், அந்த யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் என்னென்ன வரும்னா, நம்ம இந்த கேண்டிடேட்டுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நோன்னு தான் கிளிக் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம அது கிளிக் பண்ண வேண்டாம். எஸ்ஸாக இருந்தால் நீங்கள் கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்ஸ், டோட்டல் மார்க்ஸ் என்ன, எல்லா சப்ஜெக்டோட அக்ரிகேட் மார்க்ஸு, நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க இந்த வருஷத்தில், டோட்டல் அக்ரிகேட் மார்க்ஸு, அதோட பர்சன்டேஜ் என்ன, பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டிசேபிள்டு, தட் இஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படின்னா அந்த கேட்டகரியும் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து அது என்ன ஆப்ஷனோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 18 டைலாக் பாக்ஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து நீங்கள் என்னென்ன காலேஜ் ப்ரிஃபரன்ஸு, அந்த காலேஜில் என்ன பிரான்ச் வேணும், அது இந்த ப்ரிஃபரன்ஸ் வைஸ் காலேஜ் வைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் என்ன காலேஜில் என்ன கோர்ஸ் வேணும், அது உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸில் வேணும், ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வேணுமா, செகண்டில் வேணும், தேர்டில் வேணும், ஸோ ஃபோர்த் என்ன ப்ரிஃபரன்ஸ், ஸோ அப்படின்னு 18 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் 18மே செலக்ட் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு பாக்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகாது. ஸோ எல்லாமே க்ரீன் கலரில் வந்தால் தான் உங்களுக்கு வந்து இது சப்மிஷன் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து இந்த காலேஜ் அண்ட் பிரான்ச்சு, பர்சன்டேஜ் இதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சன்டேஜ் வச்சு தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ரேங்கிங் படி உங்களுக்கு காலேஜில் சீட் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு தடவை தரோவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லியாக வந்து சேவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் முதல்ல ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட், தட் இஸ் 10th 12th, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, அப்படி இல்லைனா உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்டு, நெக்ஸ்ட்டு டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட், காண்டாக்ட் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட்டு வந்து டிகிரி சர்டிஃபிகேட், அப்படி இல்லைன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நான் இதில் எதுவும் அப்லோட்லாம் பண்ணலை இன்னும். ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்னென்ன இதில் வந்து சைஸ் சொல்லியிருக்காங்களோ ப்ராஸ்பெக்டஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணி நீங்கள் அதை க்ராப் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் எடுத்து நீங்கள் கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிடலாம். அது என்ன சர்டிஃபிகேட் கரெக்டாக அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷன் இது சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரிவ்யூ பார்த்து பேமெண்ட் ஆப்ஷன் தான். ஸோ பேமெண்ட் பண்ணியாச்சுன்னா இந்த ஃபார்மோட இது முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன்.